ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரெண்டு பேர் பேசுகிற மாடல் டயலாக். இதை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு குக் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சமைக்க போகிறோம்? வாட் வி ஆர் கோயிங் டு குக். அதுவே நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆர் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துகிட்டு ஆம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆம் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ அப்படின்னு வரும். அதே மாதிரி வி அப்படிங்கிற ப்ரோனவுன் எடுத்துகிட்டு யூ அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்கள். வாட் யூ ஆர் கோயிங் டு சே, வாட் வி ஆர் கோயிங் டு குக், வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ, வாட் யூ ஆர் கோயிங் டு சே. இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் வி ஆர் கோயிங் டு குக், லெட் அஸ் ப்ரிப்பேர் பிரெட் அல்வா. வாங்க நம்ம பிரெட் அல்வா பண்ணலாம். அந்த லெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். லெட் மீ டூ திஸ், என்னை இதை செய்ய விடுங்க. லெட் மீ டூ திஸ், லெட் ஹிம் ஸ்பீக், அவரை பேச விடுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் குக் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு பேர் குக் பண்ணுறாங்க, அந்த குக்கிங் ப்ராசஸை அவங்க சொல்லிகிட்டே வர்றாங்க. அதுலேருந்து நம்ம மாடல் சென்டென்சஸ் எடுத்துக்கிற போகிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ் இந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸை நம்ம சொல்கிறது, இங்கிலீஷில் சொல்கிறது. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரெட் அல்வா செய்ய போகிறாங்க ரெண்டு பேரும். எஸ், இட்ஸ் அ நைஸ் டிஷ் அண்ட் ஈஸி டு குக். ஆமாம், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹாப்பி டு மீட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேசஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். இட் ஈஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இட் ஈஸ் ஹாப்பி டு மீட். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். பிரிங் அ ஹாட் பாட்டம் பேன். ஒரு பேன் கொண்டு வாங்க அல்வா செய்கிறதுக்கு. பிரிங் அ ஹாட் பாட்டம் பேன். இந்த ஹார்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதே மாதிரி சாஃப்ட் நேச்சர் பர்சன், ஹீ இஸ் அ சாஃப்ட் நேச்சர் பர்சன், ஹீ இஸ் அ வெரி டேலண்ட் பர்சன். இந்த மாதிரி சொல்லலாம். கிரைண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது நவுன், பெயர் சொல். அதுவே வேர்பை சொல்கிறப்ப கிரைண்ட். கிரைண்ட் அப்படின்னா அரைக்கிறது. ஐ கிரைண்ட் பிரெட் ரோஸ்ட். பிரெட் ரோஸ்ட்டை நான் கிரைண்ட் பண்ணுறேன். மீன் வைல், இதற்கிடையில் யூ டேக் 2 cups சுகர். மீன்வைல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். இதற்கிடையில் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. மீன்வைல் டூ திஸ். சைமல்டேனியஸ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பவே இதையும் செய்ய அப்படின்னு அர்த்தம். சைமல்டேனியஸ்லி, இன் ஆர்டர் டு, இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ். உடனே எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறார், சரி நான் செய்கிறேன். இப்போ அந்த குக்கிங் ப்ராசஸோட நம்ம அதிலிருந்து மாடல் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். நவ் த பிரெட் ரோஸ்ட் பவுடர் இஸ் ரெடி. பிரெட் ரோஸ்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஹாவ் யூ டேக்கன் சுகர்? சுகர் எடுத்துட்டிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், வேர்பல் கொஸ்டின். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹாவ் யூ கிவன்? கொடுத்துட்டிங்களா? ஹாவ் வி சப்மிட்டட்? நம்ம சப்மிட் பண்ணிட்டோமா? ஹேஸ் ஹீ டேக்கன்? ஹாவ் ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர். ஹேஸ் ஹீ டேக்கன், அவர் எடுத்துட்டாரா? எஸ் ஐ ஹாவ். அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஹாவ் யூ டேக்கன் சுகர்? எஸ் ஐ ஹாவ். லெட் மீ ஹீட் திஸ் பேன். தட்ஸ் குட். ஐ ஆம் கோயிங் டு டேக் கீ. நவ் ஐ புட் த பவுடர் இன் தி பேன் அண்ட் ஃப்ரை ஃபார் அ வைல். ஃபார் அ வைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, நவ் ஐ புட் த பவுடர் இன் தி பேன். நான் அந்த பேனில் அந்த பிரெட் ரோஸ்ட் பவுடரை போட போகிறேன். அண்ட் ஃப்ரை ஃபார் அ வைல். ஃபார் அ வைல் சிறிது நேரத்திற்கு. ஸ்டே எ வைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. ஸ்டே எ வைல். ஹியர் அ கப் ஆஃப் மில்க் அண்ட் எ கப் ஆஃப் வாட்டர். இங்கே ஒரு கப் மில்க் இருக்குது, அப்புறம் வாட்டர் இருக்குது. எஸ், பட் வெயிட் டில் இட் கெட்ஸ் ரோஸ்டட். பட் ஆனால் வெயிட் பண்ணுங்கள், இது ரோஸ்ட் ஆகிக்கிறட்டும். டில் இட் கெட்ஸ் பாயில்டு. த மில்க் இஸ் பாயிலிங். வெயிட் டில் இட் கெட்ஸ் பாயில்டு. இந்த மாதிரி சொல்லலாம். ஆட் வாட்டர் அண்ட் மில்க் நவ். இப்போ அந்த மில்கையும் வாட்டரையும் அதில் ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் வாட்டர் அண்ட் மில்க் நவ் அப்படிங்கிறது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், வேர்பில் ஆரம்பிக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மாதிரி. எஸ், கிவ் மீ தேட். ஹியர் தே ஆர். இதோ இங்கே இருக்குது. ஐ ஆம் ஆடிங். நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் பாயில்டு. இந்த பாயில்டு அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ், பாயிலாக இருக்குது, ஸ்டேட்டஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் பாயில்டு. டேக் சுகர் நவ். இப்போ சுகரை எடுங்க. கீ டூ. கீயை கூட எடுங்க அப்படின்னு அர்த்தம். கீ டூ. ஐ ஆம் ஆடிங் ஆல் அண்ட் மிக்சிங் வெல். நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஐ ஆம் ஆடிங் ஆல் அண்ட் மிக்சிங் வெல். ஸ்டிர் ஜென்ட்லி. ஸ்டிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிண்டுறது. ஸ்டிர் ஜென்ட்லி. இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் இட் வில் டேக். ஹவு லாங் இட் வில் டேக் டு ப்ரிப்பேர்
இந்த டு ப்ரிப்பேர் மாதிரியே நீங்கள் வேறு வேறு வார்த்தைகள் சேர்க்கலாம். ஹவு லாங் இட் வில் டேக் டு ட்ராவல். ஓகே, ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஹவு லாங் இட் வில் டேக் டு பிரிங், கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அந்த டு பிரிங், டு ட்ராவல், டு ப்ரிப்பேர் இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஹவு லாங் இட் வில் டேக், இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஹவு மெனி மினிட்ஸ் இட் டேக்ஸ் டு பாயில், பாயில் ஆகிறதுக்கு இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது, எவ்வளோ நிமிடங்கள் எடுத்துக்கிறது. ஹவு மெனி மினிட்ஸ். ஸோ அதே மீனிங் தான் ஹவு லாங் இட் வில் டேக் தான், அதுவே வேறு வார்த்தைகளில் கேட்குறோம் பாருங்கள். ஹவு மெனி மினிட்ஸ் இட் டேக்ஸ் டு பாயில். ஜஸ்ட் half an hour. HOUR, ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர் சவுண்டு தான் வரணும், ஹெச் சைலண்ட். ஜஸ்ட் half an hour இட் வில் பி ரெடி டு சர்வ் அண்ட் ஈட். அது சர்வ் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ், சாதாரணமான ஒரு குக்கிங் ப்ராசஸ், இந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸ் வச்சு அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ், ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிஸ் இது. இதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை, அந்த வேலையை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சென்டென்சஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுவும் ஒரு ப்ராக்டிஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.